இன்னைக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் பொதுவான சளி, காய்ச்சல் மற்றும் வைரஸ் தொற்றுகள் குறித்து நமக்கு விளக்கம் கொடுக்க இருக்காங்க. அறுபடை வீடு மருத்துவக் கல்லூரியில் பொது மருத்துவத் துறையில் துணை பேராசிரியராக பணிபுரியும் டாக்டர் ஆர் மனோ அவர்கள் தான். வணக்கம் டாக்டர். வணக்கம். ஓகே, இன்னைக்கு எங்களுக்கு நிறைய டவுட்ஸ் இருக்குது. ஸோ அது எல்லாமே உங்ககிட்ட கேட்டு நாங்கள் கிளாரிஃபை பண்ணிக்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னாக்கா, இப்போ சாதாரணமாக ஒரு காய்ச்சல் வருது, இல்லை வைரஸ் காய்ச்சல், இல்லை அலர்ஜியால காய்ச்சல்லாம் வரும் இல்லையா? ஸோ இதில் இருக்கக்கூடிய வேறுபாடுகள்லாம் என்னென்ன? ஸோ சாதாரண காய்ச்சலுக்கும் வைரஸ் காய்ச்சலில் உடம்பு வலி மிகவும் அதிகமாக இருக்கும். வைரஸ் காய்ச்சல் அதெல்லாம் வைரஸ் காய்ச்சலில் அது மிக அதிகமாக இருக்கும். வைரஸ் காய்ச்சலில் சோர்வு அதிகமாக இருக்கும். உடல் சோர்வு ரொம்ப அதிகமாக இருக்கும். ரொம்ப டயர்டாகவே ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ சாதாரண காய்ச்சலில் ஒரு நாள் வரும், ஒரு நாள் 2 நாள் இருந்துட்டு வெறும் காய்ச்சலோடு இருந்துட்டு போயிடும். ஆனால் வைரஸ் காய்ச்சலில் நம்ம உடம்பு வலி, உடம்பு சோர்வுனால மற்ற நம்ம தினைக்கும் செய்ய வேண்டிய வேலையை செய்ய முடியாது. நம்ம இப்போலாம் ஒரு சாதாரண காய்ச்சல் வருது அப்படின்னா ஒரு 2 நாள் இருந்துட்டு போயிடும்பா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடுவோம். இது உடம்பு டயர்டாக இருக்குது, அதனால கூட எனக்கு காய்ச்சல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய கேர்லெஸ்ஸாக இருப்போம் இல்லையா? வைரஸ் காய்ச்சலில் ஜுரம் ஒரு 2 நாள் 3 நாள் இருந்தாலும் அது விட்டு போன அந்த உடம்பு வலி ஒரு வாரம் 2 வாரம் கூட தாண்டும். அந்த வைரஸ் காய்ச்சல் அதாவது மோர் தென் 2 வீக்ஸ் கூட இருக்கும். உடம்பு வலி அதாவது ஃபீவர் போனதுக்கு அப்புறமும் கூட அது போனதுக்கு அப்புறமும் நமக்கு பாடி டயர்ட்னஸ், வலி நீண்ட நாள் இருக்கும். வைரஸ்கள். ஓகே, இப்போ அதை வச்சு நமக்கு வந்திருக்கிறது ஒரு வைரல் ஃபீவர் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அலர்ஜியில் நமக்கு மெயினாக இந்த சைனஸ் பிரச்சனைகள், வீசிங் பிரச்சனைகள், ஆஸ்மா போன்ற பிரச்சனைகள் தான். அலர்ஜியில் ஜுரம்ன்ட்டு காய்ச்சல்ன்ட்டு வராது. அலர்ஜியில் மெயினாக நமக்கு சளி, இரும்பல், தும்பல் அதோட போயிடும். இந்த மாதிரி வந்துடும் அலர்ஜி. ஆமாம், ஃபீவர் எல்லாம் வர்றதுக்கான ஃபீவர் பெருசாக இருக்காது. அலர்ஜியில் ரொம்ப வைரஸ் ஃபீவர் மாதிரி அந்த அதிக அளவில் ஃபீவர் இருக்காது. சரி, இப்போ அடுத்ததாக இந்த வைரஸ் தொற்றுகள்லாம் இருக்கு இல்லையா? இப்போ சீசன் மாற அதுக்கேற்ற மாதிரியான வைரஸ் தொற்றுகள்லாம் அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ எந்த சீசனில் என்ன தொற்றுகள் அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு? இப்போ நம்ம மழை காலத்தில் ரெஸ்பிரேட்டரி வைரஸஸ்கள் சொல்லுவோம். நமக்கு சளி, இரும்பல் காஸ் பண்ணுற வைரஸ், நுரையீரல் தொற்று காஸ் பண்ணுற வைரஸ். ஃபார் எக்ஸாம்பிள் கொரோனா வைரஸ், இன்ஃப்ளூயன்சா வைரஸ், இன்னொன்று ரெஸ்பிரேட்டரி சின்சைஷியல் வைரஸ்ன்னுவாங்க, ஆர்எஸ்வி வைரஸ். நமக்கு மெயினாக நம்ம கேள்விப்படுறது ஃப்ளூ வைரஸ் தான். இந்த இன்ஃப்ளூயன்சா, ஸ்வைன் ஃப்ளூ, ப்ளஸ் இப்போ சமீப காலத்தில் கொரோனா வைரஸ். ஸோ இதெல்லாம் இந்த குளிர் காலத்தில், மழை காலத்தில் வர வேண்டியது. ஏன்னா அந்த சமயம் கிளைமேட் ஒரு ஃபேக்டர். இன்னொன்று ஓவர் க்ரௌடிங் அதிகமாக இருக்கும். நம்ம குளிர் காலத்தில் அவ்வளோ வெளியே போக மாட்டோம், வீட்லேயே இருப்போம். ஸோ அதனால் அந்த ஈஸியாக கான்டாக்ட் ஆகிடும். ஸோ ஒருத்தவங்கலேருந்து ஒருத்தவங்க ட்ராப்லெட் இன்ஃபெக்ஷன் சொல்லுவாங்க. கொஞ்சம் சளி தொற்று தும்பும் போது, அந்த ஸ்னீசிங் பண்ணும்போது நம்ம பக்கத்தில் இருக்கவங்க ஈஸியாக அஃபெக்ட் ஆகிடுவாங்க. இது குளிர் காலத்தில். வெயில் காலத்தில் நமக்கு இந்த மாதிரி இந்த வயிற்றுப்போக்குக்கான வைரஸ்கள் நிறைய வரும். அடினோ வைரஸ், ரோட்டா வைரஸ், அந்த மாதிரி வைரஸ்கள், வயிற்றுப்போக்கு பிரச்சனைகள், அக்யூட் கேஸ்ட்ரோஎன்ட்ரைட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த வைரஸ், அந்த வயிற்றுப்போக்கு வைரஸ்கள் வெயில் காலத்தில் வரும். ஸோ இந்த போஸ்ட் மான்சூன் சீசனில் தண்ணி தேக்கம் அதிகம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி சமயத்தில் நமக்கு கொசு உற்பத்தி அதிகமாகும். ஸோ அந்த டைமில் நமக்கு டெங்கு வைரஸ், சிக்கன் குனியா வைரஸ், இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன்கள் வாய்ப்புகள் அதிகம் உண்டு. ஸோ அப்போ சீசன் மாற கண்டிப்பாக வைரஸ்களும் மாறிக்கிட்டே இருக்குது. நாமளும் இப்போ இந்த சீசனில் இப்போ இந்த மாதிரியான வைரஸ்கள் நம்மளை தாக்கும். ஸோ இதனால் இந்த ஃபீவர் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள். ஸோ இப்போ சீசன் மாற நம்மளை எப்படி ஒரு தற்காப்பாக வச்சுக்கணும்? இதுதானப்பா, இது ஒரு பெரிய விஷயமா அப்படின்லாம் நம்ம ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருப்போம். எல்லா விஷயத்துலையுமே கேர்லெஸ்ஸாக இருப்போம். ஸோ அப்போ அந்த சீசன் மாறுது அப்படின்ன உடனே அதுக்கேற்ற மாதிரி எப்படி நாமளே ப்ரிவென்ட் பண்ணிக்கிறது? வெயில் காலத்தில் பார்த்தோன்னா நம்மளோட உடம்பு நீர் சத்தை நம்மளே அதிகப்படுத்திக்கணும். அதிக தண்ணி குடிக்க வேணும். அதிக நீர் சத்து பொருளாக சாப்பிடணும். வெயில் காலத்தில் ஈஸியாக செரிமானம் ஆகாத பொருளாக சாப்பிடணும். குளிர் காலத்தில் மெயினாக நம்ம அவாய்ட் பண்ண வேண்டியது ஓவர் க்ரௌடிங். ஒரே இடத்துல நிறைய பேர் இருக்கிறது அவாய்ட் பண்ணணும். பொது இடங்களில் போகும்போது மாஸ்க் போடணும். சரிங்களா? ஹேண்ட் வாஷ் பண்ணணும் சாப்பிட்ற முன்னாடி பின்னாடி. அதே போல் பொது இடங்களில் எதாவது டச் பண்ணிட்டு வரோம், அந்த மாதிரி டைமில் ஹேண்ட் வாஷிங் பண்ணணும். ஸோ ஹேண்ட் வாஷிங் மிக முக்கியமான வீட்டுக்கு போய் சாப்பிடுவோம் அப்படின்ற அவசரத்தில் வீட்டுக்கு அப்படியே எல்லாத்தையும் பொருள் எல்லாம் அப்படியே டச் பண்ணுவோம். ஸோ குழந்தைங்கலாம் இருக்காங்க அப்படின்றத நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னாலே நம்மளை ஒரு ஹைஜீனாக வச்சிருக்கலாம். ஸோ ஹேண்ட் ஹைஜீன் ரொம்ப முக்கியமானது. இந்த இன்ஃபெக்ஷன் கண்ட்ரோலில் ஹாஸ்பிட்டல்லையும் சரி வீட்டிலையும் சரி முக்கியமானது ஹேண்ட் ஹைஜீன் மெயின்டைன் பண்ணுறது. இப்போ நீங்கள் இந்த ஹேண்ட் ஹைஜீன் சொல்கிறீங்க இல்லையா? இப்போ அந்த வைரஸ் இப்போ அந்த வைரஸ் பார்த்தீங்கன்னா எத்தனை நாள்
உயிரோட இருக்கும் டாக்டர் அதை? இந்த ஒரு வைரஸ்க்கும் ஒரு நாள் கணக்குகள் இருக்குது. அது வந்து வைரஸ்க்கு மாறும். ஆமாம், இந்த அதான் பொதுவாக நம்ம சொல்ல முடியாது. சில வைரஸ்கள் வந்து மாதக்கணக்கு வருஷக்கணக்கு கூட இருக்கும். சில வைரஸ்கள் நிமிட கணக்கு, சில மணி நேர கணக்கு, அப்படி இருக்கும். வைரஸ்க்கு அது மாறும். இப்போ சாதாரணமாக வந்து ஒரு சளி பிடிக்குது அப்படின்னும் பொழுது நம்ம என்ன பண்ணுவோம், இது சாதாரண ஒரு விஷயம் தான், இது வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டிலலாம் நம்ம வந்து மெடிசன் எடுத்துக்கிற அளவுக்கு நம்ம இருப்போம். பட் எந்த ஒரு ஸ்டேஜில் நம்ம வந்து டாக்டரை வந்து அணுகிறது அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. யூஸ்வலாக வைரஸ் ஃபீவர்ஸ் ஒரு 3 நாள் இருக்கும். வைரஸ் காய்ச்சல் வந்து ஜுரம் 3 நாள் இருக்கும், அதுக்கப்புறம் கம்மியாகணும். செல்ஃப் லிமிட்டிங் சொல்லுவாங்க. வைரஸ் ஃபீவர் வந்து யூஸ்வலாக செல்ஃப் லிமிட்டிங், அதுவே தானாக கம்மியாயிடும். ஸோ அது இருக்கிற சமயத்தில் நம்ம அந்த சிம்டமேட்டிக் ட்ரீட்மெண்ட் தான் பண்ணுவோம். உடம்பு வலி இருந்தால் அதுக்கான மாத்திரையோ, நீர் சத்து குறைஞ்சால் அதுக்கு அதிக நீரோ எடுக்கணும், சளி இருந்தால் அதுக்கு மாத்திரைகள், அப்படி தான் இருக்கும். வைரஸ் ஃபீவருக்கு வைரஸ்க்குன்னு தனியாக மாத்திரை மருந்துகள் கிடையாது. அது வர சிம்டம்ஸ்க்கு நம்ம ட்ரீட் பண்ணுவோம். அது கூட இப்போ அதிக ஃபீவர் வந்து டெம்பரேச்சர் ரொம்ப ஜாஸ்தியாகுது, 101 டிகிரிக்கு மேலே இருக்குது. ஃபீவர் மாத்திரை போட்டும் விடவே இல்லை, தொடர்ச்சியாக இருந்தபடியே இருக்குது. குளிர் நடுக்கம் இருக்குது, உடம்பு வலி மூட்டு வலி ஜாஸ்தியாக இருக்குது. இல்லைனா ஏதாவது ரத்த கசிவுகள், இப்போ டெங்கு காய்ச்சல் பார்த்திங்கன்னா ரத்த கசிவு ஏற்படலாம். நம்ம உதடு மூலியம் எகுது மூலியமாக ரத்தம் அதெல்லாம், யூரினில் ரத்தம் அதெல்லாம், மோஷன் கருப்பாக போகலாம். ஸோ அந்த மாதிரி வார்னிங் சைன்ஸ் ஏதாச்சும் இருந்தது, இல்லை மயக்கம், ஃபிட்ஸு அதை மாதிரிலாம் வந்துச்சுன்னா இமீடியட்டாக ஹாஸ்பிட்டலுக்கு போவோம். ஸோ எதையுமே நம்ம வந்து கேர்லெஸ்ஸாக எடுத்துக்கக்கூடாது. எந்த ஒரு சிம்டம்ஸாக இருந்தாலும் உடனே வந்து நம்ம வந்து ஒரு மருத்துவரை அணுகி நம்ம வந்து ஒரு கன்சல்ட் பண்ணுறது வந்து அதில் வந்து தப்பே இல்லை, இல்லையா? கிடையாது. ஓகே, இப்போ வந்து இந்த வைரஸ் நோய்களுடைய முக்கியமான அறிகுறிகள்லாம் வந்து என்னென்னவா இருக்கும்? நான் ஏற்கனவே சொன்னது தான். ஜுரம் ஒன்று, ஜுரம் கூட இந்த மாதிரி மூட்டு வலி, உடம்பு சோர்வு, டேஸ்ட் போகிறது, நம்ம உணவு எடுக்கிறதுக்கு கம்மியாயிடும், செரிமான பிரச்சனைகள் வரும், வயிற்றுப்போக்கு வரலாம். ஸோ இதெல்லாம் வைரஸ் காய்ச்சலுக்கான அறிகுறி. ஓகே, இப்போ நம்ம நிகழ்ச்சியில் ஒரு காலர் வராங்க, அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம். வணக்கம் மேடம். வில்லியனூர்லேருந்து ராஜகோபால் பேசுகிறேன் மேடம். வில்லியனூர்லேருந்து ராஜகோபால் பேசுகிறேன் மேடம். சரி, உங்களுடைய டவுட்டை வந்து டாக்டர் கிட்ட கேளுங்க ஐயா. சரிங்க மேடம். வணக்கம் டாக்டர். வணக்கம் ராஜகோபால். தொடர்ச்சியாக வந்து இந்த தும்பல் இருக்குது டாக்டர், ரொம்ப லாங் டைம்லேருந்து இருக்கா டாக்டர்? அது எதனால வந்து உங்களுக்கு அதில் சளியோட வருதா எல்லாம் வெறும் தும்பலோட இருக்கு? சளி இருக்கு டாக்டர். இல்லை, சளி எந்த அளவுக்கு இருக்கு? ரொம்ப அதிகமாக இல்லை, கொஞ்சம் ஓரளவு தும்பும் போது வருது வெளியில், அவ்வளோதான். உங்களுக்கு வேற ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா? வேற ஒன்றும் இல்லை. வேற ஏதாவது ஆஸ்மா பிரச்சனைகள், அலர்ஜி தொந்தரவு? இல்லைங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை டாக்டர். நீண்ட நாள் தும்பலுக்கு இன்னொரு காரணம் வந்து செரிமான கோளாறுன்னு சொல்லலாம், ஜிஆர்டின்னு சொல்லுவாங்க. உணவு குழாக்கும் வயிற்றுக்கும் நடுவில் ஒரு ஜங்ஷன் இருக்கும். சரி. நாமளாக உணவு போனோடனே அந்த ஜங்ஷன் க்ளோஸ் ஆகணும். அந்த ஜங்ஷன் க்ளோஸ் ஆகாமல் அதுலேருந்து ரிஃப்ளெக்ஸ் ஆகி ஆசிட் மேலே வரும், அது வந்து நம்ம தொண்டையை கதிக்கும். ஸோ நம்ம தொண்டையில் அந்த ஆசிட் அளவு எப்பயுமே இருக்கிறதுனால இந்த மாதிரி தும்பல் தொடர்ச்சியாக வரலாம். அந்த ரிஃப்ளெக்ஸ் ப்ராப்ளம்னு சொல்லுவாங்க. நீங்கள் அருகில் உள்ள மருத்துவரை அணுந்து கொள்ளுங்கள். இந்த ரிஃப்ளெக்ஸ் ப்ராப்ளம் இருக்குமான்ட்டு உங்களுக்கு பார்க்கணும். மற்றபடி மற்ற நுரையீரல் பிரச்சனைகளும் நம்ம எதாவது எக்ஸ்ரே எடுத்து தேவைப்பட்டால் எக்ஸ்ரே எடுத்து பார்க்கணும். ஸோ இது 2 வாய்ப்புகள் உண்டு. பார்க்கலாம், கண்டிப்பாக. நன்றி. அழைப்பிற்கு நன்றி டாக்டர். இப்போ வந்து ஃபீவர் வருது அப்படின்னும் பொழுது நம்ம இந்த ஆன்டிபயோட்டிக்லாம் எடுத்துக்கோம் இல்லையா? ஸோ அதெல்லாம் எடுத்துக்கலாமா? வீட்டிலேயே எடுக்கிறது மிக மிக தவறு. ஓகே. ஸோ ஆன்டிபயோட்டிக், வைரஸ் காய்ச்சலுக்கு ஆன்டிபயோட்டிக் வேலை செய்யாது. ஆன்டிபயோட்டிக் நம்ம கொடுக்கறது பாக்டீரியா இன்ஃபெக்ஷனுக்கு தான். ஸோ வைரஸ் காய்ச்சலில் எப்போ கொடுப்போம்னா, யூஸ்வலாக நான் சொன்னேன் இல்லையா, வைரஸ் காய்ச்சல் ஒரு 3 இல்லை 5 நாட்களில் காய்ச்சல் கம்மியாகிவிடும், செல்ஃப் லிமிட்டிங், அதுவே குறைந்து விடும். இன்கேஸ் 5ஆவது நாளும் 3ஆவது நாளும் 5ஆவது நாளும் தாண்டி ஃபீவர் ஜாஸ்தியாகவே இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வைரஸ் காய்ச்சல் கூட செகண்டரி பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன். வைரஸ் காய்ச்சல் இருக்குது, அதுக்கு மேலே உங்களுக்கு இன்னொரு பாக்டீரியா காய்ச்சல் வந்திருக்கு. ஏன்னா வைரஸ் காய்ச்சல் வரும்போது நம்ம உடம்புல எதிர்ப்பு சத்து ஆட்டோமேட்டிக்காக கம்மியாகிடும். நம்ம எடுக்கிற நியூட்ரியன்ஸும் வைரஸ் காய்ச்சல் அப்போ அந்த காய்ச்சல் டைமில் நியூட்ரியன்ஸும் கம்மியாக தான் எடுப்போம். ஸோ உடம்புல புரோட்டீன் சத்து, புரதச்சத்து கம்மியாகும், எதிர்ப்பு சத்துக்கள் கம்மியாகும். ஸோ அந்த சமயம் நமக்கு இன்னொரு பாக்டீரியா இன்ஃபெக்ஷன் வருது மிகவும் சுலபம். ஸோ வைரஸ் ஃபீவர் வித் செகண்டரி பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன். ஸோ பாக்டீரியா இன்ஃபெக்ஷனும் ஆனால் தான் அந்த சமயம். அது எப்படி நமக்கு தெரியும்னா, 3 நாள் 5 நாள் ஆகியும் ஜுரம் வந்துகிட்டே இருக்குது. ஸோ அந்த டைமில் தான் நம்ம ஆன்டிபயோட்டிக் எடுக்கணும்.
ரத்த பரிசோதனை மூலிமா அது தெரியலாம் ஏர்லியாக. ஸோ சிபிசி டெஸ்ட்டுன்னு சொல்கிறது இல்லையா, ரத்தத்தில் வெள்ளை அணுக்கள் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். யூஸ்வலாக வைரஸ் காய்ச்சலில் வெள்ளை அணுக்கள் எதர் கம்மியாக இருக்கும், இல்லைனா நார்மலாக இருக்கும். ஆனால் பாக்டீரியா இன்ஃபெக்ஷனில் வெள்ளை அணுக்கள் அதிகமாகும். நார்மலாக 11,000க்குள்ளே இருக்கணும், பாக்டீரியா இன்ஃபெக்ஷனில் 10,000க்கு மேலே போகும். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம ஆன்டிபயோட்டிக் எடுக்கணும். ஆனால் மக்கள் ஒரு நாள் ஃபீவர் வந்தாலே மெடிக்கலுக்கு போகிறாங்க, ஏதாவது மாத்திரை வாங்குறாங்க, சளி மாத்திரை கொடுங்க, ஜுரம் மாத்திரை கொடுங்கன்னு வாங்குறாங்க. அதில் ஒரு ஆன்டிபயோட்டிக் இருக்குது. ஸோ அதனால் எதிர்காலத்தில் பெரிய ப்ராப்ளம் உண்டு. ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் உருவாகலாம். ஸோ இந்த ஆன்டிபயோட்டிக் ஃப்யூச்சரில் இதே காய்ச்சலுக்கு உங்களுக்கு வேலை செய்யாமல் போகலாம். உங்களுக்கு மட்டும் இல்லை, மற்றவர்களுக்கும். ஏன்னா அந்த பாக்டீரியா, அந்த வைரஸ்கள், பாக்டீரியா, அந்த கிருமிகள் இந்த ஆன்டிபயோட்டிக்கு எப்படி அதை ஃபைட் பண்ணி வரணும்னு கற்றுக்கும். நம்ம இன்னப்பதாப்பதேட்டாக தேவையில்லாத சூழ்நிலையிலே ஆன்டிபயோட்டிக் போடும்போது அதோட டோசேஜ் கரெக்டாக இருக்காது, டைம் டியூரேஷன் கரெக்டாக இருக்காது. ஸோ அப்போ அந்த பாக்டீரியா சிறிதளவு ஆன்டிபயோட்டிக் தான் எக்ஸ்போஸ் ஆகுது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு பாக்டீரியா அழிய 5 மில்லி ஆன்டிபயோட்டிக் தேவை அப்படின்னு வச்சுக்கணும். ஆனால் நம்ம ஏதோ ஒரு நாள் 2 நாள் ஜுரம் சரியானோடனே ஆன்டிபயோட்டிக் நிறுத்திடுறோம். ஸோ நம்ம 2 மில்லி தான் போடுறோம். ஸோ அப்போ அந்த பாக்டீரியா கம்ப்ளீட்டாக அழியறது கிடையாது. ஸோ ஆன்டிபயோட்டிக் கம்ப்ளீட்டாக அழியது கிடையாது அந்த பாக்டீரியா. ஸோ அந்த பாக்டீரியா அந்த ஆன்டிபயோட்டிக் எதிர்த்து எப்படி வரணும்னு கற்றுக்குது. ஸோ அந்த பாக்டீரியாவோட அடுத்த ஜென்ரேஷன் எல்லாம் ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் ஆகிடும். அந்த ஆன்டிபயோட்டிக் போட்டால் வேலை செய்யாது. ஸோ ஆன்டிபயோட்டிக் நம்மளே தானாக எடுக்கிறது மிக மிக தவிர. இப்போ நிறைய வைரஸ்கள் இருக்குது. ஸோ இதுலேயே ரொம்ப சேலஞ்சிங்கான விஷயம் அப்படின்னா நீங்கள் ரொம்ப ஃபேஸ் பண்ணுற, ரொம்ப ஒரு சேலஞ்சிங்கான ஒரு விஷயத்தை நான் ஃபேஸ் பண்ணுறேன் அப்படின்னா எந்த வைரஸ் ரொம்ப இதுவாக இருக்கும்? சமீபத்தில் நம்ம பார்த்த கொரோனா வைரஸ் தான். கொரோனா வைரஸ்கள் எல்லா உறுப்புகளையும் பாதிக்கலாம். நுரையீரல் பாதிக்கலாம், கிட்னி பாதிக்கலாம். அது இல்லாமல் கொரோனா வைரஸ் வந்தவர்களுக்கு ரத்த உதவித தன்மை ஜாஸ்தி ஆயிடுச்சு. நிறைய பேருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துள்ளது, ஸ்ட்ரோக் வந்துள்ளது. ஸோ லங்ஸ், அந்த ஏஆர்டிஎஸ் அந்த மாதிரி ஃபியூச்சர்ஸ், லங்ஸில் நுரையீரல் பாதிப்படைஞ்சால் நீண்ட நாள் வென்டிலேட்டர் தேவைப்படும், அந்த சுச்சுவேஷன் வந்தது. அதே மாதிரி கொரோனா வைரஸ் தொற்று வந்தவர்களுக்கு நிறைய பேருக்கு சர்க்கரை நோய் வந்துவிட்டது. சின்ன வயசுலேயே டயபெட்டிஸ், சர்க்கரை நோய் வந்துள்ளது. இப்போ டயபெட்டிஸ்லாம் இருக்காங்கல்ல சார், இப்போ அவங்களுக்கு இந்த மாதிரியான காமனான கோல்டு இல்லை ஃபீவர் அந்த மாதிரிலாம் வருது அப்படின்னும் பொழுது அவங்க என்ன மாதிரியான விஷயங்களெல்லாம் ஃபாலோ பண்ணலாம்? ஏன்னா இப்போ டயபெட்டிஸ் அப்படின்னாலே ஒரு கிரிட்டிக்கல். ஆமாம், டயபெட்டிஸ் அந்த பாப்புலேஷனுக்கு ஆல்ரெடி நம்ம எதிர்ப்பு சத்து கம்மியாக உள்ளது. டயபெட்டிஸ் சர்க்கரை நோய் இருக்கிறவங்களுக்கு எதிர்ப்பு சத்து ஆல்ரெடி குறைவாக உள்ளது. அவங்களுக்கு எவ்வேறு இன்ஃபெக்ஷனும் ஈஸியாக தொற்று உண்டாகும். ஸோ அவங்க முன்னெச்சரிக்கையாக இருப்பது நல்லது. ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் மெயின் திங் சுகரை கண்ட்ரோல் வச்சுக்கணும், சுகரை கட்டுக்கோப்பாக வச்சுக்கணும். எக்ஸ்ட்ரா சுகர் சாப்பிடக்கூடாது, டீ காஃபியில் சர்க்கரை போட்டு சாப்பிடக்கூடாது. மருத்துவர் கொடுத்துள்ள டேப்லெட்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். ஸோ ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் சுகர் கண்ட்ரோல் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் மற்ற இது. இல்லை, இப்போ இந்த கோல்டோ இல்லை ஃபீவரோ வரும்பொழுது அது அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? நிச்சயமாக இருக்குது. இப்போ சுகர் இல்லாதவருக்கு ஜுரம் காய்ச்சல் வர்றது ப்ளஸ் சுகர் உள்ளவருக்கு ஜுரம் காய்ச்சல் வந்தது. சுகர் உள்ளவர் இமீடியட்டாக டாக்டர் எழுதணும். ஏன்னா அது சிவியரான இன்ஃபெக்ஷனாக இருக்கலாம். காமனாக சுகர் நோயாளிகள் நிமோனியா வரலாம், யூரினரி இன்ஃபெக்ஷன் வரலாம், சிறுநீரகம் ஒன்றுக்கு சான்ற இன்ஃபெக்ஷன்கள் மிக ஈஸியாக வரலாம் சுகர் நோயாளிகளுக்கு. ஓகே, இப்போ குழந்தைங்க, வயதானவர்கள், ஸோ இப்போ இவங்களுக்கு 2 பேருக்குமே பார்த்திங்கன்னா இப்போ கோல்டு ஃபீவர் வருது அப்படின்னும் பொழுது அவங்களால அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது, ரொம்ப தாங்க முடியாத வலிகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஸோ அப்போ இவங்களாம் எப்படி அவங்கள இப்போ ஒரு குழந்தைக்கு சளி பிடிக்குது அப்படின்னும் பொழுது அவங்களுக்கு நம்ம என்ன மாதிரியான முன்னெச்சரிக்கையான நடவடிக்கைகள்லாம் ஃபாலோ பண்ணணும்? இப்போ குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா சின்னதுலேருந்தே அவங்க பிறப்புலேருந்தே வேக்சினேஷன், தடுப்பூசிகள் உள்ளது. ஸோ அதில் நமக்கு எல்லா நோய்க்கான கவரேஜ் உண்டு. இப்போ இந்த இன்ஃப்ளூயன்ஸா வைரஸ் இந்த சின்ன வயசுலேருந்து எடுத்தோடனே பிசிஜி வேக்சின் போடுவோம். டிபி காய்ச்சலுக்கு எதிர்ப்பாக. அதுமாதிரி போலியோ வைரஸ், அதெல்லாம் போலியோலாம் இப்போதைக்கு அழிச்சாச்சு. பிசிஜி வேக்சின் போடுறோம். அந்த மாதிரி 1 வயசு 2 வயசில் இந்த ஃப்ளூக்கான வைரஸ் அதெல்லாம் போடுறோம். ஸோ சின்ன வயசுலேருந்தே தடுப்பூசி, நம்ம கவர்மெண்ட் சொன்ன தடுப்பூசி ஷெடியூலை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணோம் அனைத்து குழந்தைகளுக்கும். ஸோ முதியோர்களுக்கும் இப்போதைக்கு வேக்சினேஷன்லாம் இருக்குது. ஸோ 60 வயசுக்கு மேற்பட்ட முதியோர்கள் அனைவரும் ஆண்டுக்கு ஒரு முறை இன்ஃப்ளூயன்ஸா வேக்சின்
போட்டுக்கணும். அதெல்லாம் கம்பல்சரியாகவே எப்பயுமே நம்ம வந்து சாதாரணமாக அந்த மாதிரி வேக்சின் போட்டுக்கலாமா? 60 வயசுக்கு மேலே எல்லாரும் போட்டு ஆகணும். சுகர் இருக்கவங்க கட்டாயம் போட்டு ஆகணும். அவங்களும் வந்து அந்த வேக்சின் போட்டுக்கலாம். பட் இயர்லி ஒன்ஸ் நம்ம வந்து அதை இயர்லி ஒன்ஸ் இன்ஃப்ளூயன்ஸா வேக்சின் போடணும். அதேமாதிரி 5 வருடத்துக்கு ஒரு வாட்டி நியூமோகாக்கல் வேக்சின் நம்ம கவர்மெண்ட்லேயே எல்லாம் போடுறாங்க. ஓகே, அது தடுப்பு முறைகளில் தடுப்பூசி ஒன்று. இன்னொன்று நியூட்ரிஷன். ஸோ குழந்தைகளுக்கு முக்கியமானது நம்ம ஆகாரம். ஸோ சத்துள்ள ஆகாரம் கொடுக்க வேண்டும். குழந்தைகள் நம்ம கண்காணிப்பில் இருந்தால் தான் நல்லா சாப்பிடுவாங்க. ஸோ குழந்தைகளோட ஆகாரத்தை நம்ம பார்த்துக்கணும். எதிர்ப்பு சத்து அதிகரிக்க பொருட்கள், பழங்கள், அது அனைத்தும் தர வேண்டும். குழந்தைங்க வந்து பொதுவாக அந்த மாதிரியான உணவு வகைகள்லாம் எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ அப்போ என்ன மாதிரியான விஷயங்களை நம்ம வந்து அந்த டைமில் நம்ம வந்து ஃபாலோ பண்ணலாம்? கேள்வி ஒரு மாதிரி இல்லை, இப்போ சாதாரணமாகவே குழந்தைங்களுக்கு வந்து இந்த ஃப்ரூட்டை சாப்பிடுமா, இதெல்லாம் உடம்புக்கு நல்லது, இந்த வெஜிடபிளை எடுத்துக்கோமா அப்படின்னாக்கா, ஐயோ எனக்கு வேணாம், என்னை விட்டுருங்க அப்படின்ற மாதிரி ஓடுவாங்க. அதை பார்த்த அப்படி இருக்க நிலையில் அவங்களுக்கு பிடிச்ச உணவுல நம்ம அதை கலந்து கொடுக்கறது தான். அது அப்படி தான் பண்ணி ஆகணும். அது சரி. அதே மாதிரி இப்போ வந்து வைரஸ் இதுக்கு வந்து இப்போ தடுப்பூசிகளும் வந்து இருக்குது. ஆமாம், தடுப்பூசிகள் இருக்கு. ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. இன்னைக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் பொதுவான சளி, காய்ச்சல் மற்றும் வைரஸ் தொற்றுகள் குறித்து நமக்கு விளக்கம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அறுபடை வீடு மருத்துவக் கல்லூரியின் பொது மருத்துவத்துறையில் துணை பேராசிரியராக பணிபுரியும் டாக்டர் ஆர் மனோ அவர்கள். ஸோ தொடர்ந்து நாம் பேசலாம். நீங்களும் உங்களுடைய டவுட்க்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ ரெயின்போக்கு டயல் பண்ணுங்க 227176 மற்றொரு எண் 227177. வெளியூர் நேர்கள் 0413 அப்படின்ற குறியீட்டனையும் சேர்த்து டயல் பண்ணுங்க. கேட்டு ரசிக்க எஃப்எம் ரெயின்போ இருக்கு. இனி கவலை எதுக்கு டாக்டர்? இன்னும் வந்து உங்ககிட்ட நிறைய வந்து கொஸ்டின்ஸ் எல்லாமே இருக்கு. எப்போ வந்து நம்ம வந்து இந்த மருத்துவ பரிசோதனைகள்லாம் வந்து செஞ்சுக்கிறது ரொம்பவே வந்து ஒரு அவசியமானதா இருக்கு? காய்ச்சல். ஸோ காய்ச்சல், நீண்ட நாள் காய்ச்சல், 3 நாட்கள் மேலே காய்ச்சல் இருக்கு அப்படின்னா நம்ம பேசிக்காக சிபிசி டெஸ்ட், பிளட், ரத்த அணுக்கள், மெயினாக நம்ம வெள்ளணுக்களும் தட்டணுக்களும் எவ்வாறு இருக்குன்னு பார்க்க வேண்டும். 3 நாட்கள் மேலே இருக்குது. இல்லைன்னா முதல் நாள்னா 2வது நாட்கள்லேயே மயக்கம் அதிகம் இருக்குது, மூச்சு கஷ்டம் அதிகம் இருக்குது, உடம்புலி ஜாஸ்தி இருக்குது, இல்லைன்னா ஸ்கின் ரேஷ், தோலில் ஏதாவது ரேஷஸ் புதுசாக வந்தது, ரெட்டிஷ். ஆமாம். ஸோ அந்த மாதிரிலாம் வரும்போது உடனடியாக பரிசோதனை செய்வது முக்கியமான. பேசிக்காக சிபிசி டெஸ்ட் எடுத்த உடனே பண்ணி ஆகணும். ஸோ அது பார்த்தாலே நமக்கு இது வைரஸ் காய்ச்சலா பாக்டீரியா காய்ச்சலா என்று தெரிய வரும். ஸோ அப்போவே வந்து நமக்கு இருக்கிறது இந்த காய்ச்சல் தான் அப்படின்றது ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் அதுக்கு அடுத்த ஸ்டெப்ஸ் நம்ம எடுக்கலாம். ஸோ இப்போ வந்து வைரஸ் காரணமாக ஏற்படக்கூடிய ஜுரத்துக்கும் பாக்டீரியாவால் ஏற்படக்கூடிய ஜுரத்துக்கும் என்ன அதிகமான டிஃப்ரென்சஸ்? இப்போ ஃபஸ்ட்டு வைரஸ்னால் நமக்கு தெரிஞ்ச வைரஸ் டெங்கு வைரஸ், சிக்கன் குனியா வைரஸ், கொரோனா வைரஸ், இன்ஃப்ளூயன்ஸா வைரஸ், அதுக்கெலாம். பாக்டீரியானா நம்ம இப்போ டைஃபாய்டு சொல்கிறோம் இல்லையா, டைஃபாய்டு, டிபி, இது போன்ற கிருமிகள்லாம் பாக்டீரியா. ஸோ வைரஸ் காய்ச்சலில் ஜுரம் வந்து கொஞ்சம் லோ டு மாட்ரேட்டுன்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் காய்ச்சல் வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்காது வைரஸ் காய்ச்சலில் ஆரம்பத்தில். ஆனால் பாக்டீரியா காய்ச்சலில் ஆரம்பத்துலேருந்தே உங்களுக்கு காய்ச்சலோட வீரியம் அதிகமாகும். 101 டிகிரிலேருந்து ஆரம்பத்துலேருந்தே இருக்கும். இன்னொன்று வந்து உங்களுக்கு இந்த மாதிரி நான் ஆல்ரெடி சொன்னது உடம்பொலி, அதெல்லாம் வைரஸ் காய்ச்சலில் ரொம்ப அதிகம் இருக்கும். வைரஸ் காய்ச்சல் செல்ஃப் லிமிட்டிங், 3 to 7 நாளில் அதுவே அதுவே தானாக குறைஞ்சிடும். ஆனால் பாக்டீரியா காய்ச்சல் ட்ரீட்மெண்ட் செய்யலைன்னா ஜாஸ்தியாகினே போகும். ஸோ வைரஸ் காய்ச்சல் வந்து ட்ரீட் பண்ணுறது கஷ்டம், ஆனால் அதுவே தானாக கம்மியாயிடும். பாக்டீரியா காய்ச்சல் ட்ரீட் பண்ணுறது ஈஸி, ஏன்னா ஆன்டிபயோட்டிக் அவைலபிளாக இருக்குது. ட்ரீட் பண்ணுறது கொஞ்சம் ஈஸி, பட்டு ட்ரீட் பண்ண மாட்டால் கடினம். ஸோ பாக்டீரியா இன்ஃபெக்ஷன் தான் காமனாக நம்ம பார்க்குறது. இந்த நிமோனியா, மூளை காய்ச்சல்கள், யூரின் இன்ஃபெக்ஷன்கள், அதெல்லாம் பாக்டீரியா இன்ஃபெக்ஷன். சரி, இப்போ நீங்கள் வந்து சொல்கிறீங்க இல்லையா, இந்த மாதிரி பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்றதே நமக்கு வந்து தெரியாமலே இருக்கும். ஸோ நிறையா இன்ஃபெக்ஷன் நமக்கு இருக்குது அப்படின்றதே தெரியாது. இதுக்காக நம்ம வந்து இப்போ ஒரு சில டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னா கம்பல்சரி எத்தனை மந்த்துக்கு ஒரு தடவை வந்து நம்ம எல்லா டெஸ்ட்டும் பண்ணிக்கிறது நல்லது? அவசியம் இல்லை. அவசியம் இல்லை. அந்த காய்ச்சல் வரும்போது நம்ம அந்த சிபிசி டெஸ்ட் பார்த்தா போதும். மாதம் பார்க்கணும் அது மாதிரி அவசியம் இல்லை. சுகர் மாதிரி நம்ம அதை ரெகுலராக ஃபாலோ பண்ணணும், வருஷத்துக்கு ஒரு வாட்டி பார்க்கணும் அப்படின்ட்டு அவசியம் இல்லை. ஸோ எப்பயுமே நமக்குன்னு ஃபீவர் வந்தது அப்படின்னும் பொழுது நம்ம வந்து அதெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டா போதும். ஓகே, இப்போ இந்த RT-PCR, CBP, CRP இந்த மாதிரியான சோதனைகள்லாம் இருக்கு இல்லையா, ஸோ இதெல்லாம் வந்து எப்போ நம்ம வந்து CRPன்றது உடம்புல ஏதாவது இன்ஃபெக்ஷனோ ஏதாவது நம்ம இன்ஃப்ளமேஷனோ இருக்கான்னு பார்க்குறது. CRP ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருந்தால் CRP பாசிட்டிவ்னு. RT-PCR நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் கொரோனா வைரஸ்க்கு பண்ணுறது. 5 நாட்கள் மேலே சளி, இரும்பல், ஜுரம்
5 நாட்கள் மேலே இருக்குன்னா அந்த ஆர்டிபிசிஆர் சோதனை நம்ம பண்ணலாம். தற்போது வந்து கொரோனா வைரஸ் சிறிதளவு தான் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்குது, ரொம்ப பயம் கிடையாது இப்போதைய கொரோனா வைரஸ். இந்திய அளவில் ஜனவரி மாதத்துலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 20,000 கேசஸ், ஆமாம் ஆக்டிவாக ஒரு 4,000 கேசஸ் இருக்குது. ஆனால் எதுவுமே சிவியராக வென்டிலேட்டர் தேவையோ அது மாதிரி இல்லை, எல்லாமே மைல்டு கேசஸ் தான். ஸோ பயம் அடைய தேவையில்லை அதனால். ஸோ அது முக்கியமாக பாண்டிச்சேரியில் உங்களுக்கு கம்மியான கேசஸ் தான் இருந்தது. கேரளா, மகாராஷ்டிரா, டெல்லியில் தான் கொஞ்சம் அதிக கேசஸ். ஸோ இப்போது வந்து ஹாஸ்பிட்டலில் இந்த ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன் இருக்க கேசஸ்க்கு மட்டும்தான் நம்ம ஆர்டிபிசிஆர் பண்ணுறோம். சூப்பர். இப்போ மருந்தே இல்லாமல் வீட்லேயே வந்து ஒரு நேச்சுராக வந்து நாம் வந்து நாமளே வந்து குணப்படுத்திக்கக்கூடிய வழிமுறைகள் ஏதாவது இருக்கா? இப்போது காய்ச்சல், சளி, இரும்பல் அது போன்ற இதுக்கு நம்ம வீட்டிலே இந்த சுடு தண்ணியில் உப்பு போட்டு கொப்பளிக்கலாம். வேது பிடிக்குது, ஸ்டீம் இன்ஹலேஷன். அது இன்னொன்று எதிர்ப்பு சத்து அதிகம் உள்ள பொருட்கள் சாப்பிட்றது. இப்போ நம்ம சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் அதில் வந்து விட்டமின் சி ரிச் ஆகும். இப்போ லெமன், சாத்துக்குடி. ஆனால் அதெல்லாம் சாப்பிட்டா சளி டைமில் சளி அதிகமாகும்னு நினைப்பாங்க. ஸோ அதை நம்ம கொஞ்சம் சூடு பண்ண தண்ணியில் லெமன் புழிஞ்சு குடித்தா தொண்டைக்கும் இதமாக இருக்கும். அதுவே ஒன்று. இப்போ நம்ம இஞ்சி, கார்லிக் டீ, இஞ்சி போட்டு டீ குடிக்கிறது, அதுவும் நமக்கு தொண்டைக்கு இதமாக இருக்கும். ஸோ இதெல்லாமே சேஃபாக இருக்கும். இதெல்லாம் ஹனி வித் தேன் கூட ஆன்டி மைக்ரோபியல் ப்ராப்பர்ட்டிஸ் உண்டு. ஸோ தேன் எடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாம் சம் ஆஃப் த ஹோம் ரெமடிஸ், வீட்டில் செய்யக்கூடிய சில ரெமடிஸ். இப்போ வீட்டிலே நம்ம வந்து குணப்படுத்திக்கலாம் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறீங்க இல்லையா? ஸோ இந்த மாதிரி ஒரு நேச்சுரான ஃபுட்டு நம்ம வந்து எடுத்துக்கலாம், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ இது வந்து எந்த அளவுக்கு வந்து பாதுகாப்பாக இருக்கணும், எந்த ஸ்டேஜுக்கு மேலே போச்சுன்னா நாம் வந்து மருத்துவரை வந்து அணுகிற மாதிரி இருக்கும்? உங்களுக்கு மைல்டான டிசீஸில் தான், மைல்டான சிம்டம்ஸ் இருக்கும்போது தான் அதில் வீட்டில் இதெல்லாம் எடுக்கணும். நீங்கள் மெடிக்கல் கொஞ்சம் அதிகமாகிடுச்சு, வீரியம் அதிகமாகிடுச்சு, ஜுரம் தொடர்ச்சியாக இருக்குது, சளி சுத்தமாக நிற்கலை, இரும்பல் தொடர்ச்சியாக இருக்கும்போது மருத்துவர் அணுக வேண்டும். நீங்கள் அந்த மருந்துகள் எடுக்கும்போது வீட்டில் இந்த முறைகள் எல்லாம் ஃபாலோ பண்ணலாம், அதில் தப்பு கிடையாது. சரி, இப்போ நம்ம வந்து வீட்டில் இந்த உணவு முறைகள்லாம் நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறோம். ஸோ இதெல்லாமே ஓகே. இப்போ வந்து ஒரு வைரல் இன்ஃபெக்ஷன், ஒரு வைரல் ஃபீவர் வருது அப்படின்னா கூட நம்ம வந்து கேர்லெஸ்ஸாக எடுத்துக்கிறோம் அப்படின்னா இதனால் ஃபஸ்ட்டு எந்த உறுப்பு வந்து அதிகமாக வந்து பாதிப்படையக்கூடும்? அது அந்த வைரஸை பொறுத்து இருக்குது. அதை நான் முன்னே சொன்ன மாதிரி ரெஸ்பிரேட்டரி வைரஸ்கள் இருக்குது, சுவாச குழாவை பாதிக்கக்கூடிய வைரஸ்கள். ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஃப்ளூயன்ஸா வைரஸ், கொரோனா வைரஸ், ஸ்வைன் ஃப்ளூ வைரஸ், அது எல்லாமே ஆரம்பத்தில் எடுத்தோடனே நுரையீரல் தான் பாதிக்கும். ஸோ சில வைரஸ்கள், அடினோ வைரஸ், ரோட்டா வைரஸ், அதெல்லாம் நம்ம செரிமான பிரச்சனை, குடலை பாதிக்கும். ஸோ அது வைரஸை பொறுத்து இருக்குது, எந்த வகையான வைரஸோ அதை பொறுத்து இருக்குது. ஸோ எல்லாத்துலேயுமே நம்ம டெங்கு வைரஸ்லாம் பார்த்தோன்னா நம்ம ரத்தத்தை பாதிக்கும், தட்டணுகள் குறையும். இப்போ வந்து குடிநீர், உணவு பழக்கம், ஸோ இது எல்லாமே வந்து நோய்களுடைய தாக்கத்தை எந்த அளவுக்கு கட்டுப்படுத்தக்கூடியதாக இருக்குது? உடம்புக்கு நீர் சத்து மிகவும் முக்கியம். வைரஸ் காய்ச்சலுக்கு உடம்புல நீர் சத்து குறைந்தால் வைரஸ் காய்ச்சல் ஈஸியாக தொற்று உண்டாகும். ஸோ கொரோனா வைரஸ் வந்த போதும் மருத்துவர்கள் சொன்னது அதுதானே, நிறைய தண்ணி குடிங்க. ஸோ உடம்புல நீர் சத்து மெயின்டைன் பண்ணி ஆகணும். முக்கியமாக நம்ம ஊரில் வெயில் அதிகம், வெப்பம் அதிகம் உள்ள இடத்தில் நம்ம ஒரு நாளைக்கு 3 லிட்டரோ 2 லிட்டரோ 3 லிட்டரோ நீர் கட்டாயமாக தேவை. உணவுலையும் நம்ம நல்ல ஆரோக்கியமான உள்ள காய்கறிகள் நல்ல சுகாதாரமாக உள்ள ஸ்டேட்டில் சாப்பிடணும். ஓகே, ஒரு நேர் வராங்க, நம்ம பேசலாம். வணக்கம். வணக்கம், யார் எங்கிருந்து? கடலூர் மாவட்டம். ஹலோ, சொல்லுங்க சார், சொல்லுங்க, கேட்டுட்டு தான் இருக்கோம், சொல்லுங்க. கடலூர் மாவட்டம் நெய்வேலி வட்டம் ஏப்ளாக் மாட்டி ஜீவரத்தில் பேசுகிறேன். சொல்லுங்க சார், உங்களுடைய டவுட்டை கேளுங்க டாக்டர் கிட்ட. எனக்கு வந்து 70 வயசாச்சு. சொல்லுங்க ஐயா. ஐயா, நான் வந்து என்னோட ஜுரம் வந்ததுன்னா நான் வெறும் எலுமிச்சை ஜூஸு, மோர், தயிர், இஞ்சி தண்ணி தான் குடிச்சு நான் குணப்படுத்திக்கிறேன். அது குணமாயிடுதா? எத்தனை நாளில் குணமாகுங்க ஐயா? அது எப்படி 3 நாள்ல கூட குணமாயிடுது ஐயா. 3 நாளில் குணமாயிடுது. அந்த 3 நாளில் உங்களால் அன்னாடைய வேலைகள் செய்ய முடியுதா? நான் எல்லாமே எல்லாமே வேலையுமே செய்வேன். நான் எனக்கு அப்படியே பூக்களை பயங்கரமா ஒழுவும். எல்லாம் குடிக்கூடாதுமாங்க. நான் அதை குடிச்சிருவேன். இப்போ அப்புறம்
எங்க வீட்டுக்காரங்களுக்கு இப்ப 3 நாள் அந்த மாதிரி இதுக்கு அந்த போர் குடிக்க மாட்டேங்கிறாங்க, குடிக்க மாட்டேங்கிறாங்க, ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகணும் அப்படின்னு ஒரே பிடிவாதமா இருக்காங்க. அதுக்குதான் போன் பண்ணி கேட்டேன். இல்லை நீங்களுமே உங்களுக்கு அடிக்கடி இப்படி வர்றதுனால ஒரு முறை மருத்துவரை அழுகுனா கொஞ்சம் எனக்கு அடிக்கடி ஒரு வருஷம் ஒரு வாட்டி வரும். இல்லை அந்த அக்டோபர் நவம்பர்ல வரும். அப்புறம் அடுத்தபடி அதே அக்டோபர் நவம்பர் தான் அடுத்த வருஷத்துல வரும். குளிர்காலம் வந்தால் வருது, மழை வந்தால் வருது. ஆமா, மற்ற நாள் இப்ப இந்த நாளெல்லாம் எனக்கு ஒண்ணுமே இருக்காது. நைட்ல கூட பைக் தண்ணி தான் குடிப்பேன். எனக்கு குடிக்கிறதும் பைக் தண்ணி தான். நைட்ல கூட எப்பவுமே பைக் தண்ணி தான். உங்களுக்கு வர்றது கொஞ்சம் மைல்டான கொஞ்சம் சிறிதளவான இன்ஃபெக்ஷனாக இருக்கும், அதனால உடனே கம்மியாயிடுது. இல்லை அவங்களுக்கு உடம்பெல்லாம் வலிக்குது. முடியல மருத்துவரை ஒரு வாட்டி ஆலோசனை பண்றது தவறில்லை. சரிங்க, வணக்கம், ரொம்ப நன்றியா. நன்றி சார், நன்றி. டாக்டர், இப்போ வந்து குழந்தைங்களுக்குலாம் வந்து அப்பப்போ வந்து காய்ச்சல், ஜுரம் இதெல்லாமே வரும். இப்போ அவங்களுடைய சரௌண்டிங்ஸில் அவங்க எப்படி வந்து அவங்கள வந்து பாதுகாப்பாக? குழந்தைகளுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம்னா எல்லாரும் ஸ்கூல் போகிறாங்க இல்லையா? ஆமாம். ஸோ ஸ்கூலில் இன்னொரு குழந்தைலேருந்து இன்னொரு குழந்தைகளுக்கு ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆக வாய்ப்புகள் உண்டு. ஸோ அது நம்ம வீட்டிலேருந்தே சொல்லிக் கொடுக்கணும் பசங்களுக்கு. ஒரு ஹேண்ட் கர்ச்சீப் யூஸ் பண்ணுறது, தும்பும்போது முகத்தையும் மூக்கையும் மூடி தும்புறது சொல்லிக் கொடுக்கணும். ஸோ ஆஸ் யூஷுவல் அகைன் ஹேண்ட் வாஷிங் சொல்லிக் கொடுக்கணும். ஸோ ஸ்கூல்லையுமே ஸ்கூலில் டெஸ்க்கு அவங்களாம் க்ளீனாக வச்சுக்கணும். இப்போ சில கிண்டர் கார்டன் ஸ்கூலில் டாய்ஸ்லாம் குழந்தைகள் ஷேர் பண்ணிப்பாங்க. ஸோ ரெகுலராக அந்த பீரியாடிக்கலாக அந்த டாய்ஸ்லாம் டிஸ்இன்ஃபெக்ட் பண்ணணும். அது வந்து ஃப்ரம் த ஸ்கூல் சைடு. ஸோ இதெல்லாம் மெயினாக நம்ம ஸ்கூல் என்விரான்மெண்ட்டும் பார்க்கணும் குழந்தைங்களுக்கு. வீட்டில் எப்படி டாக்டர் அவங்கள வந்து பாதுகாப்பாக வச்சுருக்கணும்? வீட்டில் நம்ம ஹெல்த்தி ஃபுட்ஸ் கொடுத்து குழந்தைங்களுக்கு தண்ணி குடிக்கிறாங்களான்னு பார்த்துக்கிட்டு இருக்கணும். அதே நமக்கு அந்த என்விரான்மெண்ட் க்ளீன்லினஸ் ப்ளஸ் பர்சனல் க்ளீன்லினஸ் அது ரெண்டும் நம்ம சின்ன வயசுலேருந்தே சொல்லிக் கொடுக்கணும். இப்போ நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கிறவங்க அவங்க வந்து பாதிக்கப்படக்கூடியது அதிகமாக வந்து பார்த்திங்கனாக்கா காமன் கோல்டு இல்லை பாக்டீரியா. ஸோ எதனால் வந்து அதிகமாக வந்து அவங்க வந்து பாதிக்கப்படுறாங்க? அதான் எதிர்ப்பு சத்து குறைவாக உள்ளதால் அந்த கிருமி ஈஸியாக உடம்புக்குள்ளே போய்விடுது. எதிர்ப்பு சத்து உள்ளவர்கள் வந்து அந்த கிருமியை எதிர்த்து நம்ம எதிர்ப்பு சக்தி ஃபைட் பண்ணுது. ஸோ அதனால் கிருமி உள்ளே வந்தாலுமே அதோட வீரியத்தை காமிக்க முடியாது கிருமியால். ஆனால் எதிர்ப்பு சத்து இல்லாதவங்களுக்கு கிருமி அப்படியே ஃப்ரீயாக விட்ட மாதிரி. ஸோ கிருமி அப்படியே மல்டிப்ளை ஆகிட்டே போகும் உடம்புல. ஸோ கிருமியை ஸ்டாப் பண்ணுறதுக்கு ஒரு எதிர்ப்பு சத்து இம்யூன் செல்ஸே கிடையாது உடம்புல. இப்போ ஒரு பாக்டீரியாவோ வைரஸோ உடம்புல வந்தால் வெள்ளணுக்கள் வந்து ஆக்டிவ் ஆகும். வெள்ளணுக்களில் 5 வகைகள் இருக்குது: நியூட்ரோஃபில், லிம்போசைட், டியோஸ்னோஃபில். இப்போ ஒரு வைரஸ் வந்துச்சுன்னா இந்த லிம்போசைட் வந்து ஆக்டிவ் ஆகும். அந்த லிம்போசைட் ஆக்டிவ் ஆகி அந்த கிருமியை போய் தடுக்கும், அதுக்கு அகேன்ஸ்டாக ஃபைட் பண்ணும். இப்போ பாக்டீரியா வந்தால் நியூட்ரோஃபில் போய் தடுக்கும். அதேமாதிரி ஏதோ டஸ்ட்டோ வருது, ஏதோ ஒரு அலர்ஜி ஆகுது அப்படின்னா இந்த யோஸ்னோஃபில். ஸோ இதெல்லாம் வெள்ளணுக்களோட டைப்ஸுகள். ஸோ எதிர்ப்பு சத்து கம்மியாக இருக்கவங்களுக்கு இந்த வெள்ளணுக்கள் வந்து ஃபங்க்ஷன் கம்மியாக இருக்கும், வெள்ளணுக்கள் அளவு கம்மியாக இருக்கும், இல்லைனா அதோட ஃபங்க்ஷன் கம்மியாக இருக்கும். அவங்க என்ன உணவு பழக்கம் மூலியமாக அவங்களுடைய இம்யூனிட்டி பவரை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம்? நார்மலாக இம்யூனிட்டி ரிச் ஃபுட்ஸ்னால் நம்ம இந்த விட்டமின் சி ரிச் ஃபுட்ஸ் மெயினாக சொல்லுவோம். இந்த ஃப்ரூட்ஸ், சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் சொல்லுவோம். அதுமாதிரி இந்த ஆம்லா, அந்த நெல்லிக்காய், கொய்யாப்பழம், அதெல்லாம் கொஞ்சம் இம்யூன் ரிச் ஃப்ரூட்ஸ். அதேமாதிரி நம்ம இந்த ஆல்மண்ட்ஸ் இருக்கு இல்லையா, நம்ம ஆமாம் பாதாம், முட்டை, மீன் அனைத்திலையும் இம்யூனிட்டி ஜாஸ்தி. ப்ரோட்டீன்ஸ் அதிகம் உள்ள ஃப்ரூட்ஸும் எடுக்கணும். ப்ரோட்டீன்ஸ் இந்த இப்போ வந்து மழை காலத்துலேயும் சரி குளிர்காலத்துலேயும் சரி வைரஸ் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? ஸோ எதனால் இந்த வைரஸ்கள் வந்து அதிகமாகுது? அந்த டெம்பரேச்சர், ஆம்பியன்ட் டெம்பரேச்சர், அதோட வளர்ச்சிக்கு அந்த டெம்பரேச்சர் வந்து சூட் ஆகுது. 20 to 25 டிகிரி செல்சியஸில் எல்லா வைரஸ்களும் கொஞ்சம் ஈஸியாக சர்வே ஆகலாம். ஒன்ஸ் டெம்பரேச்சர் 37, 40 அப்படிலாம் இருக்கும்போது அந்த வைரஸ் அந்த டெம்பரேச்சர் தாக்க கொடுக்க முடியாது. ஸோ மழை காலத்தில் நிறையா வகையான வைரஸ்கள் ஈஸியாக வளரலாம், சர்வே ஆகலாம் அந்த என்விரான்மெண்ட்டில். அப்போ இந்த குளிர்காலத்தில் தான் வந்து அதிகமான வைரஸ்கள், வெயில் டைம்லேயும் வைரஸ்கள் இருக்கலாம், குளிர்காலத்தில் ரொம்ப அதிக வகையான டைப்ஸ்கள், நிறையா வைரஸ்கள் ஈஸியாக சர்வே ஆகலாம் என்விரான்மெண்ட்டில். ஸோ இந்த டைமில் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேருக்கு கோல்டு வரும், நிறைய பேருக்கு ஃபீவர் இருக்கும், ரொம்ப பயங்கரமாக இருக்கும் இல்லையா? ஆமாம்.
ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. இன்னைக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில பொதுவான சளி, காய்ச்சல் மற்றும் வைரஸ் தொற்றுகள் குறித்து நமக்கு விளக்கம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அறுபடை வீடு மருத்துவக் கல்லூரியில் பொது மருத்துவத் துறையில் துணை பேராசிரியராக பணிபுரியும் டாக்டர் ஆர் மனோ அவர்கள். ஸோ இன்னும் நம்மளுடைய கொஸ்டின்ஸ் நிறையா இருக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு காலர் வந்திருக்காங்க. அவங்களுக்கு என்ன டவுட் இருக்குன்னு கேட்கலாம். வணக்கம். வணக்கம் மேம், நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன் மேம். சொல்லுங்க சார், உங்களுடைய டவுட்டை வந்து டாக்டர் கிட்ட கேளுங்க. டாக்டர், 2 கேள்வி இருக்கு. இந்த வைரல் காய்ச்சல் அப்படிங்கிறது வரும்போது குறிப்பிட்ட 10 நாள் 7 நாள் அப்படின்னு ரொம்ப லாங் டேர்மா இருக்கு. இது வந்து படிப்படியாவே அது குறையுமா அல்லது மெடிகேஷன்ஸ் அப்படிங்கிறது ஒரு வாரம் 10 நாள் அப்படிங்கிறது கட்டாயம் எடுத்தாதான் அந்த மெடிகேஷன்ஸ்க்கு ஏற்றாற் போல அந்த ஜுரம் சளி எல்லாம் விடுமா? அது ஒரு கேள்வி. ரெண்டாவது கேள்வி, குழந்தைகளுக்கு பொதுவாக இந்த வைரல் இன்ஃபெக்ஷன் வரும் பொழுது அதற்கான முக்கிய காரணிகளாக என்ன இருக்கு? என்ன லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் குழந்தைகள் பொறுத்த வரைக்கும் பண்ணும் பொழுது இந்த மாதிரியான பாதிப்புகள்லாம் வராது? இத பத்தியும் கொஞ்சம் சொல்லுங்க டாக்டர். நான் அப்படியே ரேடியோல ஆன்சர்ஸ் கேட்டுக்கிறேன். கண்டிப்பா. நன்றி. நம்ம அவங்க கேட்ட முதல் கேள்வி வந்து வைரஸ் காய்ச்சல் வந்து நீண்ட நாள் 10 நாள் 20 நாள் இருக்கும்போது அந்த 10 நாள் 20 நாளும் ட்ரீட்மெண்ட் எதாவது செய்யணுமான்ட்டு. ஸோ அதிக வீரியம் உள்ள வைரஸ்கள், ஸோ பொதுவாகவே வைரஸ் காய்ச்சல் ஒரு 3 to 7 நாளில் செல்ஃப் லிமிட்டிங் தானாகவே குறைந்து விடும். ஸோ வைரஸ் காய்ச்சலுக்கு நம்ம மெயினாக எடுத்துக்குள்ள ட்ரீட்மெண்ட் வந்து சிம்டமேட்டிக் ட்ரீட்மெண்ட் தான். என்னென்ன அறிகுறிகள், என்னென்ன சிம்டம்ஸ் நம்ம உடம்புல இருக்கோ அதுக்கான வைத்தியம் பார்க்க வேண்டும். ஜுரம் இருந்தால் ஜுரம் மாற்றுற, உடம்புலி இருந்தால் அதுக்கு மாற்றுற, சளி இருந்தால் அதுக்கு மாற்றுற, வயிற்றுப்போக்கெல்லாம் வாந்தி இருந்தால் அதுக்கு மாற்றுற. இப்போ 10 நாளும் உங்களுக்கு அப்படி இருக்குன்னா நீங்கள் அது முதல்ல வைரஸ் காய்ச்சல் தானான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். மருத்துவரை ஆலோசித்து ரத்த பரிசோதனைகள் தேவைப்பட்டால் ரத்த பரிசோதனைகள் செய்துவிட்டு அது வைரஸ் காய்ச்சல் தானான்ட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அந்த சிம்டமேட்டிக் ட்ரீட்மெண்ட்டே கண்டினியூ பண்ணணும். இல்லை அது வைரஸ் காய்ச்சல் இல்லை, வேறு ஏதோ இருக்குது, வேறு ஏதோ பாக்டீரியா கிருமி இருக்குது அப்படின்னா ஆன்டிபயோட்டிக், இல்லை வேறு காரணங்கள் இருந்தால் அதை ட்ரீட்மெண்ட் பண்ணணும். ஸோ அதுதான் முதல் கேள்வி. ரெண்டாவது கேள்வி, குழந்தைங்களுக்கு காய்ச்சல் ஈஸியாக வர்றதுக்கு காரணம் ப்ளஸ் அதுக்கான தடுப்பு முறைகள் கிட்டாங்க. ஸோ ஒன்று நம்ம முன்னாடியே சொன்னது இம்யூனைசேஷன், வேக்சினேஷன் பண்ணணும். தடுப்பூசிகள் குழந்தை பிறந்த டைம்லேருந்து நம்ம முதல் நாள்லேயே பிசிஜி வேக்சின் போடுவோம், போலியோ வேக்சின் போடுவோம். அதுக்கப்புறம் 4 வாரம் 8 வாரம் 12 வாரம் அப்படின்ட்டு சின்ன வயசுலேருந்தே நம்ம பிறந்த டைம்லேருந்தே நம்ம வேக்சினேஷன் 2-4 வயது வரைக்கும் கரெக்டாக ஃபாலோ பண்ணி வரணும். அது ஒன்று. ஸோ கொஞ்சம் வளர்ந்த குழந்தைங்களுக்கு நம்ம ஹைஜீன் ஹேபிட்ஸ்கள் சொல்லி தரணும். ஸோ குழந்தைங்களோட நியூட்ரிஷனில் நம்ம முக்கிய கவனமாக வைக்கணும். எதிர்ப்பு சத்து உள்ள பொருட்கள், புரோட்டீன் சத்து உள்ள பொருட்கள் அதிகம் கொடுக்கணும். ஸோ இன்னொன்று, மற்ற குழந்தைகள் விளையாடும்போது ஸோ அந்த குழந்தைகளுக்கு எதாவது காய்ச்சல் இருக்கா இது இருக்கா அப்படின்னு பார்க்கணும். ஸ்கூலில் இந்த ரெஸ்பிரேட்டரி எத்திக், நம்ம தும்பும்போது ஹேண்ட் கர்ச்சீஃப் யூஸ் பண்ணி தும்பணும், அதெல்லாம் நம்ம குழந்தைகளுக்கு சொல்லி தரணும். ஓகே, இப்போ வந்து வைரஸ் ஃபீவர்லாம் வருது அப்படின்னாக்கா நம்ம அந்த பசும்பால்லாம் எடுத்துக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் உண்மையா டாக்டர்? எதனால் அந்த மாதிரி சொல்கிறாங்க? யூஸ்வலாக வயிற்றுப்போக்கு இருக்கும்போது நம்ம பால் இன்டேக் பண்ணுறது கம்மி பண்ணணும். ஏன்னா அது செரிமான கொள்ளாததும் வயிற்றுப்போக்கு இன்னும் அதிகமாகும். ஸோ வயிற்றுப்போக்கு உள்ள டைம் மட்டும் பால் அவாய்ட் பண்ணிக்கலாம், மற்றபடி நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஓகே, இன்னொரு காலர் வராங்க, அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம். ஹலோ, வணக்கம். வணக்கம் மேடம், குமரவேலியில் வந்து பேசுகிறேன் மேடம். சொல்லுங்க சார், உங்களுடைய கேள்வி கேளுங்க. அதாவது அலுவலகங்களில் ஏசியில் போயிட்டு கொஞ்சம் நேரம் காத்திருக்க வேண்டியதாக இருக்குது. காத்துட்டு வெளியில் வரும்போது இந்த குளிர்காலங்க பனிக்காலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஏசியில் போனால் தொண்டெல்லாம் ஒரு இருமலாக வருது, வலி கொடுக்குது. நைட்டு தூங்கும்போது சளி போட்டுன்னு தொந்தரவாங்க. அது தடுக்கிறதுக்கு வந்தாக்கா தற்காப்பு பண்ணுறதுக்கு என்ன வழிமுறை? ஏன்னா தவிர்க்க முடியாத சூழ்நிலை போக வேண்டியதாக இருக்குது. ஏசியிலே இருக்க வேண்டியதாக இருக்குது. ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் காத்திருக்க வேண்டியதாக இருக்குது. வெளியே வந்தாக்கா அன்னைக்கு இந்த சளி பிடிச்சி தொண்டெல்லாம் வலிங்க ஒரு மாதிரி உங்களுக்கு அலர்ஜி பிரச்சனையாக கூட இருக்கலாம். இது மாதிரி இந்த குளிர் காற்று வரும்போது அந்த காற்று நேரடியாக உங்கள் சுவாசத்தில் என்ட்ரு ஆகும்போது உங்களுக்கு அலர்ஜி பிரச்சனையாகலாம். அந்த சில் காற்று, அது இல்லாமல் அந்த காற்று கொஞ்சம் ஏதாவது தூசிகளும் கலந்து இருக்கலாம். ஸோ அதனால் உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் பாது. அந்த மாதிரி சூழ்நிலையும் நீங்கள் மாஸ்க் பயன்படுத்தலாம். வெளியே போகும்போது வெளியில் ஏதாவது ஏசி ரூமில் உட்காரும்போது உங்களுக்கு ஈஸியாக சளி பிடிக்குதுன்னா அந்த மாதிரி சுச்சுவேஷன் அதான் அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் அதை தடுக்க மாஸ்க் யூஸ் பண்ணிக்கலாம் சார். நன்றி சார்.
டாக்டர் இப்போ வந்து காய்ச்சலுக்கான தடுப்பூசி, வைரஸ் நோய்களுக்கான தடுப்பூசி எப்போ நம்ம எடுத்துக்கணும்? கேள்வி இன்னொரு மாதிரி. இப்போ வைரஸ்க்கு தடுப்பூசி இருக்கும், அதே மாதிரி காய்ச்சலுக்கும் வந்து தடுப்பூசி இருக்கும் இல்லையா? ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து எந்த டைமில் எடுத்துக்கணும்? அதுதான் இப்போ குழந்தை பிறக்கும்போது நம்ம பல்வேறு வகையான கிருமிகளுக்கு கொடுக்குறோம். டிபி கிருமிக்கு கொடுக்குறோம், போலியோ வைரஸ்க்கு கொடுக்குறோம், அதுமாதிரி டிஃப்தீரியா, மீசில்ஸ் மம்ஸ்ன்றதுலாம் வைரஸ்கள். மம்ஸ்ன்றது தொண்டம்மை. ஸோ அதே போல் நம்ம இப்போ மஞ்சக்காமலை வைரஸ்க்கும் சின்ன வயசுலேருந்தே கொடுக்குறோம். ஹெப்படைட்டிஸ் ஏ வைரஸ் கொடுக்குறோம், இன்ஃப்ளூன்ஸா வைரஸ், ஃப்ளூ வைரஸும் சிறு வயதுலேயே கொடுக்குறோம். அதுமாதிரி சிக்கன் பாக்ஸ் வைரஸ், அம்மை, அதுக்கும் சின்ன வயசுலேயே கொடுக்குறோம். ஸோ இந்த டிடி ஊசியும் கொடுக்குறோம். டிடி இந்த டெட்டனஸ் இன்ஃபெக்ஷன், அது ஒரு வகையான பாக்டீரியா. ஸோ 5 வயது வரைக்கும் காமனாக உள்ள வைரஸ்கள் மற்றும் பாக்டீரியாக்களுக்கு நம்ம நேஷ்னல் இம்யூனைசேஷன் ஷெடியூல்லே அனைத்து தடுப்பூசியும் இருக்குது. அது எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். ஸ்பெஷல் சுச்சுவேஷனில் நம்ம மற்ற வேக்சினும் போடலாம். இப்போ ஒரு ஹாஸ்பிட்டலில் எதாவது வேலை செய்கிறாங்க, அட்டெண்டராகவோ நர்ஸாவோ இல்லை டாக்டராகவோ வேலை செய்கிறாங்களோ அவங்களுக்கு நீடில் பிரிக் ஏற்படலாம். ஸோ அது வழியாக ஹெச்ஐவி ஸ்ப்ரெட் ஆகலாம். ஹெப்படைட்டிஸ் பின்ற மஞ்சக்காமலை ஸ்ப்ரெட் பண்ணலாம். ஸோ ஹாஸ்பிட்டலில் பணிபுரியவர்களுக்கு ஹெப்படைட்டிஸ் பி வேக்சின் போடணும். அது அந்த ஹெப்படைட்டிஸ் பி போடணும். ஸோ இப்போ சுகர் பேஷண்ட்ஸு, ஆஸ்மா ஆல்ரெடி இருக்கவங்களுக்கு, நீண்ட நாளாக ஆஸ்மா இருக்குது, இல்லைனா 60 வயசு தாண்டினவங்களுக்கு, அவங்களுக்கு நம்ம இந்த நியூமோகாக்கல் வைரஸும் இன்ஃப்ளூன்ஸா வைரஸ் அதுக்கான ஊசி போடணும். ஸோ அது மாதிரி சுச்சுவேஷனுக்கு ஏற்றபடி சில வேக்சின்ஸ்கள் இருக்குது. ஓகே, இப்போ நம்ம வந்து தடுப்பூசி எடுத்ததுக்கு அப்புறமும் அந்த வைரஸோட தாக்கம் வந்து இருக்குமா? இப்போ நமக்கு ஒரு ஃபீவர் வருது, ஒரு வைரல் ஃபீவர் வருது, நம்ம வந்து ஒரு தடுப்பூசி ஊசி போடுறோம் அப்படின்னும் பொழுது அதுக்கப்புறமும் அந்த வைரஸ் வந்து நம்ம உடம்புக்குள்ளேயே இருக்குமா? தடுப்பூசி வந்து ஒரு ப்ரொடெக்ஷனுக்காக, தற்காப்புக்காக தான். மோஸ்ட் ஆஃப் த தடுப்பூசி வந்து 90 to 95% ப்ரொடெக்டிவ். ஓகே. ஸோ அந்த தடுப்பூசி போட்டிங்கன்னா உங்களுக்கு 95% அந்த இன்ஃபெக்ஷன் உங்களுக்கு உடம்புல ஃப்யூச்சரில் ஆகாது. ஆனால் மீதி 5% உங்களுக்கு ஆகலாம். ஏதோ ஒரு காரணங்களால் உங்களோட எதிர்ப்பு சத்து கம்மியாகலாம். இப்போ உங்களுக்கு சுகர் ரொம்ப அன்கண்ட்ரோலாக இருக்குது, சுகர் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ அந்த சமயம் உங்கள் உடம்புல எதிர்ப்பு சத்து கம்மியாகலாம். நீங்கள் ஒரு வைரஸ்க்கான வேக்சின் முன்னாடியே போட்டிருப்பீங்க, ஆனாலுமே இப்போ தற்சமயம் உங்கள் எதிர்ப்பு சத்து கம்மியாக உள்ளதுனால அந்த கிருமி தொற்று உங்களுக்கு ஏற்படலாம். அதிகமாக இருக்குமா? வேக்சின் போட்டதுனால வீரியம் கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம். ஸோ வேக்சின் போடுறது பெஸ்ட். இப்போ நம்ம ஒரு ட்ரீட்மெண்ட்டில் இருக்கோம் அப்படின்னும் பொழுது, ஒரு ஃபீவர், இப்போ சாதாரணமாக ஒரு வைரல் ஃபீவர் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து இப்போ ஒரு ட்ரீட்மெண்ட்டில் இருந்துக்கிட்டே இருக்கோம். சரி, நல்லா ஆயிடுச்சு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பாதியிலே நம்ம வந்து ஸ்டாப் பண்ணிடுவோம். ஸோ அந்த மாதிரி பண்ணலாமா? ஆன்டிபயோட்டிக்கு முக்கியமாக அப்படி பண்ணக்கூடாது. முன்னாடி சொன்ன காரணம் தான், ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் உருவாகலாம். இப்போ டாக்டர் ஒரு ஆன்டிபயோட்டிக் 5 நாள் போடணுன்றதுனா அந்த 5 நாள் போட்டோம். நம்ம வந்து மோஸ்ட் ஆஃப் த நம்ம மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா 2 நாள் போட்டு சரியாயிடுது, 2 நாளே நிறுத்திடுறாங்க. போட்டாலே போதும், உடம்பு நல்லா ஆயிடுச்சு அப்படின்ன உடனே ஜாலியாக எந்துவா என்ன பண்ணிடுவோம் அப்படின்னாக்கா ஸ்டாப் பண்ணிடுவோம் பாதியிலே. அது மாதிரி செய்யக்கூடாது. ஆன்டிபயோட்டிக் மட்டும் அது மாதிரி செய்யக்கூடாது. மற்றபடி நீங்கள் இப்போ சிம்டமேட்டிக்காக சளிக்கு மாற்றது போட்டிங்கன்னா, ஜுரத்துக்கு மாற்றது போட்டிங்கன்னா அது நீங்கள் நிப்பாட்டிடலாம். ஆனால் ஆன்டிபயோட்டிக் கொடுக்குறாங்கன்னா 3 நாள் கொடுத்தா 3 நாள் போட்டு முடிக்கணும். 5 நாள் கொடுக்குறாங்கன்னா அந்த 5 நாள் போட்டு முடிக்கணும். இல்லைனா ஃப்யூச்சரில் அந்த ஆன்டிபயோட்டிக் உங்களுக்கு வேலை செய்யாது. ஓ, ஓகே. இப்போ வந்து நோய் உருவாகிறதுக்கு இந்த மன அழுத்தம், தூக்கமின்மை, ஸோ இதெல்லாமே வந்து காரணமாக இருக்குமா? இப்போ நோய் வந்ததுக்கப்புறம் அப்படியே வந்ததுக்கப்புறம் கூட நம்மளாம் வந்து அதை பொருட்படுத்தவே மாட்டோம். அது என்னப்பா நோய் தானே, போனால் போதும், அது வேலையை அது பார்க்கட்டும், நம்ம வேலையை நாம் பார்க்குறோம் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து போயிட்டு இருப்போம். மன அலைச்சலோட சேர்ந்து உடம்பு அலைச்சலும் அதிகமாகும், உடம்புல எதிர்ப்பு சத்து குறையும், நம்ம தூக்கம் சரியா இல்லை, எந்த நேரமும் நம்ம ஒரு ஸ்ட்ரெஸ்ல இருக்கும், வேலை அதிகமாக பார்த்துட்டே இருக்கும், ஒரே ஸ்ட்ரெஸ்ஸு, உடம்புல கான்சன்ட்ரேட் பண்ணல அப்படின்னா அந்த ஸ்ட்ரெஸ்னாலே நம்ம எதிர்ப்பு சத்து குறைஞ்சி கிருமி தொற்று ஈஸியாகலாம். ஸோ தூக்கம் முக்கியம். ஆரோக்கியமான உணவு, தண்ணீர், தூக்கம் 3 முக்கியம். இப்போ அதோட வேலையை அது பார்க்கட்டும், நம்மளுடைய வேலையை நாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து வேலைக்கு போவோம், அப்புறம் வந்து குழந்தைங்கள வந்து ஸ்கூலுக்கு அனுப்புவோம். ஸோ இதெல்லாமே வந்து சேஃப்டியானதாக இருக்குமா? நீண்ட நாட்களில் அது உங்கள் உடம்போட கெப்பாசிட்டி, உடம்பு சோர்வு அதிகமாகிடும். உங்களோட ஃபங்க்ஷனல் கெப்பாசிட்டின்னு சொல்லணும். இப்போ இன்றைக்கி உங்களால் 10 கிலோமீட்டர் ஓட முடியுதுன்னா அடுத்த ஒரு மாதத்தில் உங்களால் 8 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் அப்படி தான் ஓட முடியும். ஸோ நமக்கு தெரியாமலே நம்மளோட ஃபங்க்ஷனல் கெப்பாசிட்டி கம்மியாகிடும். ஓகே. இப்போ அதனால் வந்து மற்றவங்களுக்கும் வந்து நோய் பரவுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கும்ல, இருக்குமா?
இப்போ ஒரு வைரல் ஃபீவர், இப்போ ஒரு ஃபீவர் இருக்குது அப்படின்னாக்கா, ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு ஃபீவர் இருக்குது நமக்கு அப்படின்னும் பொழுது, இல்லை கோல்டு இருக்குது அப்படின்னும் பொழுது, நாம் வந்து வெளியில் போகும்பொழுது அது வந்து மற்றவங்களுக்கு பரவுவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கா? ஆமாம். இப்போ நீங்கள் ஒரு க்ரௌடட் பிளேஸில் ஒரு ஆஃபீஸில் ஒரே ரூமில் ஒரு 10 பேர் வேலை செய்தாங்க, உங்களுக்கு ஒரு இன்ஃபெக்ஷன் எதுக்குன்னா, ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரிவென்டிவாக. ஆமாம், உங்களோட சொந்த இதை பார்க்காம மற்றவங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகக்கூடாதுன்ட்டு அதையும் நீங்கள் யோசிக்கணும். மாஸ்க் யூஸ் பண்ணுறது, மற்றவங்களை எச்சரிக்கைப்படுத்துறது, தேவைப்பட்டால் அலுவலகத்தில் சொல்லி லீவ் வாங்குறது, இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி ஆகணும். இப்போ மோஸ்ட்டாக வந்து எல்லாருமே வந்து ஏசி ரூமில் இப்படி தான் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அந்த டைமில் வந்து அந்த நோய்கள் வந்து பரவுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குமா? ஏசி ரூமில் வாய்ப்புகள் அதிகம். அதேமாதிரி க்ளோஸ்டு ரூமில் இன்னும் அதிகம். நல்ல வென்டிலேட்டட் ரூமாக இருக்கணும், ஜன்னல் காற்று வசதி அதெல்லாம் இருக்கிற ரூமாக இருந்தால். இப்போ வீட்லேயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு ஏசி போட்டுட்டு நல்லா வந்து தூங்கிடுவாங்க. காலையில் எழுந்திருக்கும் பொழுதுலாம் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப டயர்டாக இருக்கும், உடம்பு தொண்டையெல்லாம் அப்படியே வறண்டு போன மாதிரி இருக்கும். நாமளாப்பா எழுந்திருக்கவே முடியல, யாரும் அடிச்சு போட்ட மாதிரி இருக்கே, இப்படிலாம் வந்து நம்ம வந்து ஃபீல் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி இருக்கும் பொழுது இப்போ வீட்டில் யாருக்கோ வந்து கோல்டு இருக்குது இல்லை ஃபீவர் இருக்குது அப்படின்னும் பொழுது இதனால் வந்து அதிகமாக வந்து பரவும். அப்போ நம்ம வந்து எப்படி வந்து நம்மளை வந்து பாதுகாப்பாக வச்சுக்கணும்? வீட்டில் ஒருவருக்கு காய்ச்சலோ ஜலதோஷமோ இருந்தால் வீட்டில் மற்ற குழந்தைகள் உள்ளது, கர்ப்பிணி பெண்கள் உள்ளது, முதியோர்கள் உள்ளவர்கள் அப்படின்னா அவங்கக்கிட்ட வந்து நம்மளே தனியாக ஐசோலேட், ஹோம் ஐசோலேஷன், நம்மளை ஐசோலேட் படுத்தி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஒரு 3 நாட்களோ 5 நாட்களோ நம்மளே தனிமைப்படுத்தி ஒரு ரூமில் வசதிகள் இருந்தால் ஒரு ரூமில் தனியாக இருந்துட்டு அது ஃபாலோ பண்ணுறது அட்வைசபிள். ஸோ இந்த மாதிரி வந்து நாமளும் வந்து சேஃபாக இருக்கணும், அடுத்தவங்களும் வந்து சேஃபாக நம்ம வந்து வச்சுக்க ட்ரை பண்ணணும் கண்டிப்பாக இல்லையா? இப்போ வந்து அதிகமாக வந்து வைரஸ்கள் எல்லாமே வந்து பரவக்கூடிய இதுவாக இருக்குது இல்லையா? ஸோ இந்த இதில் வந்து நீங்கள் வந்து பொதுவாக மக்களுக்கு ஒன்று சொல்லணும் அப்படின்னா என்ன வந்து சொல்ல ஆசைப்பட்றீங்க? மக்களுக்கு நான் சொல்ல வேண்டியது அதுதான், ஜுரம் இப்போ வந்துச்சுன்னா நீங்களே ஒரு மெடிக்கலுக்கு போய் செல்ஃப் மெடிக்கேஷன் நீங்களே தனியாக மாத்திரை வாங்கி போடுறத விட ஒரு மருத்துவரை ஆலோசித்து மாத்திரை எடுப்பது அந்த ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் என்பதை கட்டுப்படுத்த வைக்கும். ஸோ ஆன்டிபயோட்டிக் என்பது தான் கிருமிக்கு எதிர்த்து போராடக்கூடிய ஒரு பெரிய தூண். ஸோ அந்த ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் உருவாக நம்ம வாய்ப்பு கொடுத்து விட்டால் எதிர்காலத்தில் நம்ம அடுத்த ஜென்ரேஷனுக்கு ஆன்டிபயோட்டிக்கே இல்லாமல் போய்விடும். இப்போதைக்கு ஆன்டிபயோட்டிக்ஸ் ரொம்ப லிமிட்டடாக தான் இருக்குது நம்மக்கிட்ட. பேசிக் ஆன்டிபயோட்டிக்ஸ் ஒரு 10 to 20, ஹையர் ஆன்டிபயோட்டிக்ஸ் ஒரு 10. ஸோ ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் உண்டாயிடுச்சுன்னா அடுத்த 40-50 வருஷத்தில் எந்த கிருமியும் ஆன்டிபயோட்டிக் போட்டால் அழியாது. ஆமாம், ஒர்க் ஆகாது. ஸோ எல்லாத்துலேயுமே வந்து நம்ம வந்து ஒரு சேஃபாக இருக்கிறது அப்படின்றது வந்து ஒரு நல்ல ஒரு விஷயம் இல்லையா? ஸோ செல்ஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஆன்டிபயோட்டிக்கை தடுக்கணும். இந்த காணொலியில் நான் சொல்ல வேண்டிய முக்கியமான மெயின் விஷயம் இது தான். ஸோ நீங்களே ஒரு மெடிக்கலுக்கு போய் ஆன்டிபயோட்டிக் வாங்கி போடாதீங்க. மருத்துவரை ஆலோசித்துட்டு ஆன்டிபயோட்டிக் தேவை என்றால் அந்த ஆன்டிபயோட்டிக்கை கம்ப்ளீட் கோர்ஸ் போடணும். இப்போ 3 நாள் கொடுத்தா 3 நாள் போடணும். ஸோ அப்போ தான் வந்து அந்த வைரஸ் வந்து வைரஸ்களில் பாக்டீரியா. ஆமாம். ஓகே, ஸோ அது வந்து ஃபுல்லாக வந்து அழியும் இல்லையா? அப்போ தான் ஸோ நாமளே வந்து நம்ம எந்த ஒரு டெசிஷனும் எடுக்காமல் எல்லாத்துலேயுமே வந்து மருத்துவரை அணுகி ஆலோசித்து அவங்களுடைய ஆலோசனைப்படி நடந்தோம் அப்படின்னா நாமளும் நல்லா இருக்கலாம், நம்மளுடைய ஆரோக்கியமும் நல்லா இருக்கும். ஸோ நாம் எதிர்காலமும் நல்லா இருக்கும், அதே மாதிரி நம்மளுடைய ஃபேமிலியும் வந்து நம்ம வந்து ஒரு ஆரோக்கியமாக வந்து வச்சுருக்கலாம் இல்லையா? ஓகே, எங்களுடைய நிறைய டவுட்ஸ்க்கெலாம் வந்து சூப்பராக வந்து அழகாக வந்து விளக்கம் கொடுத்தீங்க. ரொம்ப 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 நன்றி டாக்டர். நன்றி. ஓகே, இன்னைக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் பொதுவான சளி, காய்ச்சல் மற்றும் வைரஸ் தொற்றுகள் குறித்து நமக்கு சூப்பராக வந்து விளக்கம் கொடுத்தாங்க. அறுபடை வீடு மருத்துவக் கல்லூரியில் பொது மருத்துவத் துறையில் துணை பேராசிரியராக பணிபுரியும் டாக்டர் மனோ அவர்கள். ஸோ இவங்களுக்கு வந்து நிலையத்தின் சார்பில் வந்து நன்றியை தெரிவிச்சுக்கலாம்.